ரொம்ப சந்தோஷம். நீ சங்கிலியும் பெரிய சங்கிலி புரியும். என் மக்கள் இந்த கோட்டசூர் மக்களை கண்கலங்க விடாத. அவங்களுக்கு கஷ்டம்னா எங்க போவாங்க? இந்த இடத்துல தான் வரணும். இப்போ ஒரு வீடு இல்லை, வாசல் இல்லை, போன இடமெல்லாம் தடங்கு, போன இடமெல்லாம் இதாங்க. அதனால தானே உனக்கு வரி கொடுக்க பயப்பட்டாங்க. ஐயோ கொடுக்க முடியலையே, வரி கொடுக்க முடியலையே, வாசி கொடுக்க முடியலன்னு. இதை நீ வர வச்சின்னா இதை விட சிறப்பாக கொண்டு வந்திருப்பேன். இருந்தாலும் கொண்டு வந்துட்ட சந்தோஷம். எல்லா பிள்ளைகளும் மன்னிக்கிறது தான் உன்னோட ஓம் பிள்ளைங்க. அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருந்தாலும் மன்னிச்சு அருள் வருது எங்க அப்பா. சங்கிலி தாத்தாவும் வருவ, நீ மலையாவும் வருவ. அப்படி பார்க்க போனா பேய்க்கலாம் தலைவன் நீ. உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆசாரம் உன் ஆங்காரத்தை நமக்கால் தாங்க முடியாது. வேண்டாம். நீ கருப்புலையும் அதுல சிவப்புலையும் உன்னை மீறி யார் இருக்காங்க? கொஞ்சம் உன்னுடைய வீச்சருவையை கையில கொடுத்துட்டு கொஞ்சம் எனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கே. இல்லை நான் இல்லையா? சரிப்பா, நான் தரம்பா. இனிமேல் பிள்ளைகளை நான் மன்னிச்சேன். என் பிள்ளைகளுக்கு நல்லா சொத்த தாரி. இதை விட அடுத்த வருஷம் இதோட ஒரு படிக்கு மேல நிற்கணும். இதே கூட்டுக்காரங்க வரணும், உனக்கு அலை பார்க்கணும். சொல்லுப்பா. துண்டு ரெண்டு உண்மை. நான் இருக்கிற அப்படி சரி. கோட்டை எங்க போனா என்ன கோட்டை என்னை மதிச்சு வரவங்களுக்கு நல்ல சோம் கொடுப்பேன். கையில சோத்தை கொடுப்பேன். பிள்ளை வரனுக்கு பிள்ளை கொடுப்பேன். தொட்டி வராதுக்கு தொட்டி வரத்தை கொடுப்பேன். எல்லா செல்வாக்கும் கொடுப்பேன். சரி. ஆனா அன்னைக்கு சொல்லி இந்த இடத்துல உட்கார்ந்த வாக்குக்கு கட்டுப்பட்டு நிக்க. ஆனால் இனிய மதிக்காதவன் சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். திருப்பி உள்ள கையில பிடிப்பேன். என்ன உனக்கு சந்தோஷம்? சந்தோஷம். அத கொஞ்சம் இங்க வச்சுட்டு எனக்கு அள்ளி கொடுக்கணும்ல, நீ வலகை கொடுக்கணும்ல. உன்னை நான் கூப்பிடுறேன்ல, உன்னை கூப்பிடு. நீ குடிச்சிட்டு நீ கஞ்சடிச்சுட்டு வருவேன். உட்காந்துருக்கீங்க. பாவம் இல்லையா? உங்க மக்கள் பூரா காத்திருக்காங்க. கூப்பிட்டா
வந்தில்ல சொல்லு. சரி. இப்ப எனக்கு வர முடியும். உனக்கு என்ன வரும்? என்ன என்னுடைய உன்னோட ஆலயம் மேலும் மேலும் உயரணும். உன்னுடைய கூட்டங்கள் அதிகமா வந்துக்கணும். யாருமே இன்னாரு எடுத்து வச்சிருக்க. இப்பதான் எடுத்து வச்சிருக்க. கோடைங்க அடிச்சவன கூப்பிட்டையே சடையாண்டிய இங்க வர நேரத்துல நான் உன்னை என்ன சொல்லி கூப்பிடுவேன்? உன்னை நான் கடைசியில கூப்பிடுவேன். இப்பதானே கூப்பிட்டேன். அவனுக்கு நீ முந்திக்கோ. நீ அவன் பேச்ச கேட்பியா? எனக்கு தெரியும். அவன் பேச்ச நீ கேட்க மாட்ட. எனக்கு தெரியும். நீ ஏன்ட பேசு. அவன் பேச்ச நீ கேட்பியா? எடுத்து வச்சிருக்க. நான் என்ன சொன்னேன்? சடையாண்டி அதே கேட்கணும். சடையாண்டி வந்து எனக்கு அள்ளி கொடுத்தவர், அதை போல நீ எனக்கு அள்ளி கொடுத்தவன். அப்ப ரெண்டு பேர்த்த ரெண்டு கண்ணால நான் என்ன செய்வேன்? என்னை மூத்தவனை கூப்பிட்டு ஐயா அந்த கூட்டி வாயான்னு தான் நான் அனுப்புவேன். இப்ப அவன் சொன்ன வேண்டாண்டா, அவன் மாறாண்டான்னு ஒதுங்கி பிரிச்சு சந்தோஷம் தானே. நீ வந்து இப்படி ஆகாரம் பண்ண, அப்ப எனக்கு தான் பள்ளி கேட்குறிய எப்படி சொல்லு? என்ன நீ கொடுக்கல? எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். எல்லா பேரும் எனக்குன்னு மட்டும் நான் கேட்கல. எல்லா மக்களும் நான் இருக்க வேண்டிய இடத்துல வந்து என்னை வனங்களுக்கும் கைவாசத்தை கொடுப்பேன். எல்லா மக்களுக்கும் கைவாசத்தை கொடுப்பேன். தூக்கி வச்சவனுக்கு தெருவில் விட்டுருவியோ? உனக்கும் தான். அப்ப சொல்ல மாட்டேங்க. அதான் எல்லாரும் நீ நான் எந்த நேரத்துல எந்த ஊர்ல வச்சாலும் மொளகா கற்பனும் பேச்சு மாற மாட்டானப்பா. கைவிடு. முக்காலம் சத்தியம்.